ஹலோ இக்கீஸ், வெல்கம் டு வின்டேஜ் வேர்ல்ட். ஸோ 5 days முன்னே ஒரு வீடியோ பார்த்தேன். என்னென்னா மிஸ்டர் கேகே அவரோட சேனலில் வந்துட்டு இந்த தமிழ்வாணி அவங்க யாருன்னா, இப்போ அவங்க ரீசெண்டாக ஒரு வெப் சீரிஸ் கூட வந்துட்டு ஹாட்ஸ்டாரில் பண்ணிகிட்ருக்காங்க, ஜியோ ஹாட்ஸ்டாரில். பட் பேசிக்காக அவங்க வந்து ஒரு அடல்ட் கண்டென்ட் வீடியோ போடுற ஒரு பர்சன். அவங்கள வந்து இந்த மாதிரி ஒரு ஸ்கூலுக்கு சீஃப் கெஸ்ட்டாக போயிருக்காங்க. ஸோ அதை வந்து இது பண்ணி நிறைய பேர் போட்டிருக்காங்க. அதில் வந்து இவரோட வீடியோ போயிருக்கு. இவர் கொஞ்சம் பாப்புலர் இல்லையா? ஸோ அதனால் என்ன இருக்குன்னா, இவரோட வீடியோ நிறைய வியூஸ் போனால வந்துட்டு ஒரு ஏஜென்ட் மூலிமா இது பண்ணி சம்திங் அதை டிஷ்ஷு போய் இவங்களுக்கு வந்து ஸ்ட்ரைக்கில் கொடுத்துருக்காங்க. ஸோ அதை வந்து நான் இப்போ கிளியராக சொல்கிறேன். தமிழ்வாணி வந்துட்டு ஒரு பிஞ்சுவி அப்படிங்கிற ஒரு வெப்சைட்டில் வந்து அடல்ட் கண்டென்ட் வீடியோ போகிறாங்க. ஆக்சுவலாக அது வந்து ஒரு இல்லீகலான விஷயம். அந்த மாதிரி பண்ணுறவங்கள வந்துட்டு ஏன் இப்படி ஸ்கூலுக்கு கூப்பிட்றீங்க ஒரு சீஃப் கெஸ்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு மிஸ்டர் கேகே வந்து ஒரு சேனலில் பேசியிருக்காரு. ஆக்சுவலாக அவர் வந்து அவங்கள வந்து ரொம்ப டிஸ்ரெஸ்பெக்ட்லாம் பண்ணி பேசல. அவங்க வந்து கொஞ்சம் அவங்களுக்கு ஒரு அக்கான்னு சொல்லி மரியாதை கொடுத்து இப்படிலாம் பண்ணாதீங்க, பசங்க வந்து தப்பான விஷயத்தில் இன்ஃப்ளூயன்ஸ் ஆகிடக்கூடாது அப்படின்னு சொல்லி தான் பேசியிருக்காங்க. ஸோ அதில் என்ன இருக்குது அப்படின்னா, இந்த வீடியோ போட்டு கொஞ்சம் வியூஸ்லாம் போயிருக்கு. இதில் என்ன இருக்குது அப்படின்னா, வாரெக்ஸ் இந்த ஆன்டிபைரசி பண்ணுறாங்களே இந்த வாரெக்ஸு, அதில் வந்துட்டு சும்மா ஒரு மெசேஜுமே அனுப்பியிருக்காங்க. அது எதுனாலனா ஒரு ஏஜென்ட் மூலிமா தான் ஐ திங்க் அவங்க டீல் பண்ணுறாங்களோ என்னன்னு தெரில. அதில் வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ இதை பார்த்துட்டு அவங்களுக்கு ஒன்றும் புரியல, என்ன பண்ணுறாங்க எது பண்ணுறாங்க. அப்போ அவங்க டேரெக்டாக அவங்ககிட்ட வந்து கொஞ்சம் பேசலாம் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் பேசிலாம் பார்த்துருக்காங்க. அதில் பார்த்திங்கன்னா அது ஸ்கூல்லேருந்து இந்த மாதிரி கேஸ் பண்ண. ஆக்சுவலாக அவங்க ஸ்கூலில் எதுவும் பண்ணலை. அவங்க இந்த ஸ்கூலோட நேம் மென்ஷன் பண்ணல, எதுவுமே மென்ஷன் பண்ணல. ஆக்சுவலாக அவங்க தமிழ்வாணியை மட்டும்தான் சொல்லியிருக்காங்க, ஏன் இந்த மாதிரி பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி தான் கேட்டிருக்காங்க. ஸோ அப்படி கேட்டதுக்கு வந்துட்டு இதெல்லாம் ஒரு பண்ணுறாங்க. அந்த மாதிரி வந்து ஒரு ஏஜென்ட் மூலமாக ஸ்கூல் இது பண்ணுறாங்க. கண்டென்ட் க்ரியேட்டருக்காக பேசுகிறோமா இல்லை அந்த ஸ்கூலுக்காக பேசுகிறாங்களா, எதுக்காக பேசுகிறேன்னு தெரில. ஒரு லீகலாக பேசுகிறாங்கன்னா இப்போ மிஸ்டர் கேகேக்கு தான் கூட பிரச்சனைனா, யார் சம்மந்தப்பட்டிருக்காங்களோ அவங்க டேரெக்டாக டீல் பண்ணி ஏஜென்ட் வச்சு டீல் பண்ணவே கூடாது. ஆக்சுவலாக அவங்க ஏஜென்ட் வச்சு டீல் பண்ணி அவங்க வந்து ஒரு மரியாதையே இல்லாமல் அவங்க கூட பேசுகிறாங்க. லைக் அந்த மாதிரி ஒரு விஷயம் தான் நான் கேட்டேன் அந்த ஆடியோவில். அவங்க ஒரு ஏஜென்ட் மூலமாக பேசுகிறாங்க, அவங்களும் வந்து ஒரு கிளியரான ஆன்சர் கொடுக்கல அந்த ஏஜென்ட்டும். அப்புறம் பார்த்திங்கன்னா வாரக்ஸ் மேலே நிறைய விஷயம் கொடுத்துருக்காங்க, ஃபோன்லாம் பண்ணியிருக்காங்க, இது பண்ண சொல்லி ரிமூவ்லாம் பண்ண சொல்லி டீட்டெயிலாக அனுப்ப சொன்னாங்க. அவங்க வந்து பண்ணலை. ஸோ அதனால் யூடியூப் வச்சு பண்ணியிருக்காங்க. உங்களுக்கு நான் அந்த 2 ஃபோட்டோவே அட்டாச் பண்ணுறேன், நீங்கள் பார்த்துக்கோங்க. வாரக்ஸோட இதுவும் இந்த யூடியூப்லேருந்து வந்து வாரக்ஸோட இதில் பார்த்திங்கன்னா அவங்களோட நேம் மென்ஷன் பண்ணியிருக்க மாட்டாங்க. நீங்கள் யூடியூப்னு பார்த்திங்கன்னா தமிழ்வாணின்னு சொல்லி கிளியராக மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. தமிழ்வாணி ஏன் வந்துட்டு டேரெக்டாக அவங்கக்கிட்ட பேசுகிறீங்க, நீங்கள் வந்து அவங்கக்கிட்ட இன்ஸ்டாகிராம் டிஎம்லையோ இல்லை வந்து மெசேஜ் பண்ணியிருந்தாலே